இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். சென்னை தலைமை செயலகத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் அமைச்சரவை கூட்டம் தொடங்கி இருக்கிறது. இது குறித்த விவரங்களை நம்முடைய செய்தியாளர் பாரி கார்த்திக் வழங்க நாம் கேட்கலாம். பாரி கார்த்திக், விரிவான விவரங்கள். வணக்கம். தலைமை செயலகத்தில் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் அமைச்சரவை கூட்டம் தற்போது துவங்கி இருக்கிறது. இந்த கூட்டத்தில் ஆட்சேபணையற்ற நிலங்களில் நீண்டகால குடியிருந்து வருபவர்களுக்கு பட்டா வழங்குவது தொடர்பாகவும், அதே போல ஏற்கனவே தமிழ்நாடு அரசு அறிவித்தபடி ஆட்சேபணை மற்றும் நீர்நிலைகளில் இருக்கும் இடங்களுக்கு பட்டா வழங்குவதை தவிர மீதம் இருக்க இடங்களுக்கு பொதுமக்கள் வெகு நாட்கள் குடியிருக்கும் பொதுமக்களுக்கு பட்டா வழங்குவது குறித்தும் ஏற்கனவே முடிவு எடுக்கப்பட்டு அது தொடர்பாக அரசாணையும் வெளியிடப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக பல்லாயிரக்கணக்கான பேர் பட்டாவுக்கு விண்ணப்பித்து காத்திருக்கும் சூழலில் அது தொடர்பாக அமைச்சரவையில் ஒரு முக்கிய முடிவு வெளியிட காத்திருக்கிறது. எனவே அதன் அடிப்படையில் தான் இந்த கூட்டமானது தற்போது நடைபெற்று வருகிறது. பட்டா மாற்றுவது என்பது தவிர்க்க முடியாத, குறிப்பாக சென்னை மற்றும் சென்னை புறநகர் மக்களுக்கு மிக ஒரு முக்கியமான விஷயமாக கருதப்படுது. பொதுமக்களுடைய அந்த கோரிக்கையை ஏற்று தமிழ்நாடு அரசு ஏற்கனவே அறிவித்த நிலையில் அது தொடர்பாகவும் இந்த அமைச்சரவையில் விவாதிக்கப்பட இருக்கிறது. மேலும் ஒரு முக்கியமாக புதிய தொழில் திட்டங்கள் குறித்து மேலும் தொடங்கப்பட்ட தொழில்களுக்கு விரிவாக்கம் அளிப்பது குறித்தும் தற்போது முதலமைச்சர் தலைமையில் இந்த கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தமிழ்நாடு அரசை பொறுத்த வரைக்கும் பரவலாக்கப்பட்ட வளர்ச்சி என்ற அடிப்படையில் தமிழகம் முழுக்க அனைத்து மாவட்டங்களிலும் ஒவ்வொரு தொழிற்சாலைகளும் அமைக்கப்பட ஏற்கனவே உத்தரவிட்ட அடிப்படையில் பல்வேறு பன்னாட்டு நிறுவனங்களும் தொடர்ச்சியாக கையெழுப்பிடப்பட்டு அதற்கான பணிகளும் நடைபெற்று வருகிறது. மேலும் தமிழ்நாடு அரசின் சார்பில் ஏற்கனவே தொழிற்சாலையில் இருக்கக்கூடிய மாவட்டங்களில் மேலும் அந்த தொழிற்சாலைகளை விரிவுபடுத்தவும், கூடிய விரைவில் அதிக பேருக்கு வேலைவாய்ப்பு கொடுக்கும் வகையிலும் அந்த அடிப்படையில் முடிவுகள் எடுக்கப்பட்டு விரிவாக அமைச்சரவையில் இது குறித்து விவாதிக்கப்பட்டு ஒப்புதல் வழங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக தொழில்துறையை பொறுத்த வரைக்கும் புதிய தொழிற்சாலைகளுக்கு அமைச்சரவை மூலியமாக தான் ஒப்புதல் வழங்கப்படும். அதன் அடிப்படையிலே இந்த அமைச்சரவையில் இது குறித்தும் விவாதிக்கப்பட்டு ஒப்புதல் வழங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே தமிழ்நாடு அரசு கூறியபடி பரவலாக்கப்பட்ட வளர்ச்சி என்ற அடிப்படையில் தமிழகம் முழுக்க பல்வேறு தொழிற்சாலைகள் புதிதாக துவங்கப்பட இருக்கின்றன. அதன் அடிப்படையில் புதிய முடிவுகள் மற்றும் புதிய ஒப்பந்தங்கள் குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டு இந்த அமைச்சரவையில் அனுமதி அளிக்கப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதன் அடிப்படையில் தற்போது தலைமைச் செயலகத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் அமைச்சரவை கூட்டம் துவங்கியிருக்கிறது. தற்போது விவரங்களுக்கு நன்றி பாரி கார்த்திக். இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்.